தமிழ்நாடு அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல லேப்டாப் ரிவ்யூ பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு லெனோவோல இருந்து லேட்டஸ்டா லான்ச் ஆயிருக்கிற Lenovo Yoga 6i அப்படின்ற ஒரு ஸ்லிம்மான லேப்டாப் நம்ம கையில இருக்கு. இந்த வீடியோல இந்த லேப்டாப்ல என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது, இது கொடுக்குற காசுக்கு எந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்குது, இது யாராருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபுல் டீடைல வந்து பார்க்க போறோம். ஸோ இதுல பெஞ்ச்மார்க் டெஸ்டிங் இந்த மாதிரி பல விஷயங்களும் வந்து இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் இந்த லேப்டாப்போட பில்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அலுமினியம் பாடியில வந்து இந்த லேப்டாப் வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. ஸோ பார்க்கிறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மேக் புக் இந்த மாதிரிலாம் ஒரு பிரீமியமான லேப்டாப் இருக்குங்களா அந்த ஃபீல்ட்லயே வந்து இருக்குது. ஸோ வெயிட்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 1.31 கிலோகிராம் வந்து வெயிட் இருக்குது. ரொம்ப வெயிட்னு சொல்ல முடியாது லேப்டாப்பை பொறுத்தளவுல. நம்ம திக்னஸ் பார்க்கும்போது 14.9 mm திக்னஸ் வந்து இருக்குது. மெட்டல் அப்படின்றதுனால பெரிய அளவுல டிசைன்ஸ் எல்லாம் எதுவும் கொடுக்கல. இந்த டிஸ்பிளேயோட பின் சைடுல பாத்தீங்கன்னா அவங்களுடைய பிராண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே ஃப்ரண்ட் சைடுல வந்தோம் அப்படின்னா இங்க டிஸ்பிளேமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பெசல்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு வந்து ரொம்ப கம்மியா தான் வந்து இருக்குது. இந்த ஹிஞ்சஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல குவாலிட்டியான ஹிஞ்சஸா இருக்குது. இவ்வளவு தூரம் வரைக்கும் கூட இதை வந்து ஹோல்ட் பண்ண முடியும். அதுக்கு மேல கொஞ்சம் கீழே போனாதான் லாக் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது இல்லாம இதுல சூப்பரான ஒரு கீபேட் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பேக் லைட்டிங் சப்போர்ட்டும் வந்து இருக்குது. ஆனா RGB லைட்டிங்லாம் கிடையாது, ஒரே ஒரு ஒயிட் லைட் மட்டும் தான். ஸோ அதை நம்மளால ஆன் பண்ணிக்கிறது ஆஃப் பண்ணிக்கிறதுக்கு எல்லா ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் ட்ராக் பேட் கூட வந்து இருக்குது. ஸோ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணும்போது ட்ராக் பேட்ல தான் வந்து நம்ம லேப்டாப்ல வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த கிளிக் இது எல்லாமே நல்லா இருக்குது. இதுக்கு முன்னாடி ரிவ்யூ பண்ண அந்த லீஜன் லேப்டாப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ட்ராக் பேட் பக்கத்துலலாம் அப்படி பிரஸ் பண்ணோம் அப்படின்னா உள்ள அமுங்குற மாதிரி அந்த ஒரு பில்ட் ஃபீல் வந்து அந்த அளவுக்கு சரியா இல்லாம இருந்துச்சு. இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான ஃபீல் எதுவுமே இல்லை. அப்படியே பாட்டம்ல வந்தோம் அப்படின்னா இங்க வந்து ஸ்பீக்கர் கில்ஸ் வந்து இருக்குது. அப்படியே ஃப்ரண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பீக்கர் கில் மாதிரியே வந்து அதுல இருக்குது. பட் ஆனால் அங்கே வந்து ஸ்பீக்கர் கில்ஸ் வந்து கொடுக்கல. அது வந்து ஏர் வெண்ட்டுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் பாட்டமில் வந்து நல்ல ரப்பர் கிரிப் வந்து பெருசாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஏதாவது டேபிளில் வச்சிருக்கோம் அப்படின்னா மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த கிரிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபேஸ் மற்றும் பின் அன்லாக் ரெண்டுமே வந்து பண்ணிக்க முடியும். பயோமெட்ரிக் அன்லாக் எதுவும் கொடுக்கல. ஒரு பிரீமியமான லேப்டாப் அப்படிங்கும் போது பயோமெட்ரிக் அன்லாக் எதுவும் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும். பட் இங்கே ஃபேஸில் அன்லாக்மே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஃப்ளோவில் வந்து ஒர்க் ஆகுது. இதுக்காகவே இதில் AI + ஸ்மார்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. அது மூலமாக இந்த மாதிரி AI ஃபேஸ் அன்லாக் ரொம்ப ஃப்ளாலஸா பண்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. இப்போ இந்த லேப்டாப்ல இருக்க போர்ட்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம். இங்க வந்து ஒரு HDMI போர்ட், அது இல்லாம ஒரு டைப் சி போர்ட், அது இல்லாம வந்து டைப் சிலே வந்து Thunderbolt 4 போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. இது இல்லாம இதுல 65 வாட்ஸ்ல PD சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. அவங்க கொடுத்திருக்கிற அந்த சார்ஜருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 65 வாட்ஸ் மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணுது. இது இல்லாம நம்மள்ட்ட வந்து OnePlus உடைய PD சார்ஜர் வந்து இருந்தது 120 வாட்ஸ்ல. அதை நம்ம செக் பண்ணி பார்க்கும்போதும் இதுல வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம சார்ஜ் ஏறினது. அப்படியே லேப்டாப் உடைய ரைட் சைடுல வந்தோம் அப்படின்னா இங்க வந்து டைப் A போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. அது இல்லாம வந்து ஹெட்போன் மற்றும் மைக் இன்டகிரேட்டடா ஒரு ஜாக் வந்து கொடுத்திருக்காங்க. இது இல்லாம பவர் பட்டனுமே வந்து பாத்தீங்கன்னா போன் மாதிரியே ரைட் சைடுல வந்து கொடுத்திருக்காங்க. இது இல்லாம வெப் கேமரா ஒன்னு கொடுத்திருக்காங்க. அந்த கேமராவை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிறதுக்காக பிரைவசி ஷட்டர் வந்து கொடுத்திருக்காங்க. தேவையில்லாத நேரத்துல நம்மளால க்ளோஸ் பண்ணிக்க முடியும். அப்படி க்ளோஸ் பண்ணும்போது அதுல வந்து ஒரு ரெட் கலர்ல வந்து உள்ள வந்து அந்த தெரியும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து கேமரா ஷட்டர் வந்து க்ளோஸ் ஆயிருக்குன்றது தெரிஞ்சுக்க முடியுது. இந்த லேப்டாப்ல எக்ஸாஸ்ட் ஃபேனை பொறுத்தளவுல அதோட வென்டிலேஷனுக்காக டாப்ல 2 சைட்லயும் வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பாட்டம்லயுமே அந்த ஸ்பீக்கர் கிரில் பக்கத்துல இருக்கிற அந்த ஏரியா எல்லாமே அந்த வென்டிலேஷனுக்காக உள்ளது தான். ஸோ நீங்க அந்த யூஸ் பண்ணும்போது ஒரு ஏர் சர்க்குலேஷன் வந்து ஃப்ரீயா இருக்கிறதுக்கு இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குது. அடுத்து இந்த லேப்டாப்பை வந்து பிரிச்சு உள்ள எப்படி இருக்குன்றதையும் பார்த்துருவோம். இப்போ டிஸ்பிளே எப்படி இருக்குன்றதை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ டிஸ்பிளே இந்த லேப்டாப்போடைய ஒரு சூப்பரான ஹைலைட்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். இங்க 14 இன்ச்ல ஒரு ஃபுல் HD+ OLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. லேப்டாப்ல கொஞ்சம் பிரீமியமா இருந்தால் தான் OLED டிஸ்பிளே வந்து கொடுப்பாங்க. ஸோ OLED அப்படின்னா உங்களுக்கு எப்படின்னு தெரியும். நம்ம போன்ல எப்படி AMOLED டிஸ்பிளே இருக்கோ அதே அளவுக்கு குவாலிட்டி இங்க லேப்டாப்லயே நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ நம்ம ஏதாவது மீடியா பார்க்குறோம் அப்படின்னா அதோடைய கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராக வந்து தெரியும். பிளாக் எல்லாம் வந்து டீப்பா இருக்கும். ஸோ இப்படி இருக்கிறதுனால அந்த விஷுவல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து பர்ஃபெக்டா இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் வந்து நமக்கு கொடுக்கும். நீங்க IPS கம்பேர் பண்ணாலும் சரி, இல்ல வேற டிஸ்பிளேஸ் கம்பேர் பண்ணாலும் சரி, OLED அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டெக்னாலஜியா வந்து இருக்குது. பட் பிரீமியமான ஒரு லேப்டாப் இல்லைன்னா நம்ம வந்து ஒரு ஹையர் பட்ஜெட்ல போகும்போது மட்டும்தான் இதை வந்து அவங்கள வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த லேப்டாப்ல வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா 400 nits வந்து பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 400 அப்படிங்கும்போது நமக்கு வந்து மொபைலில் வந்து கம்மியாக இருக்க மாதிரியான ஃபீல் இருக்கும். மொபைல்லாம் 1300 அப்படிலாம் வந்துருச்சு. பட் லேப்டாப்பை பொறுத்தவரை 400 அப்படின்றது இந்த OLED டிஸ்பிளேக்கு ஓரளவுக்கு போதுமானதாக தான் இருக்குது. ஸோ நம்ம அவுட்டோரில் யூஸ் பண்ணும் போதுமே பெரிய அளவில் டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இல்லை. ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு பார்க்கறதுக்கு. இது இல்லாமல் இந்த டிஸ்பிளேல டால்பி விஷன் சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் HDR 500 சப்போர்ட்டும் வந்து இருக்குது. ஸோ நம்ம HDR வீடியோஸ் தாராளமாக இதில் வந்து பார்க்கலாம். ஸோ நீங்க மூவிஸ் பார்க்குறீங்க, நெட்ஃபிளிக்ஸ் இல்லைனா யூடியூப்ல இந்த மாதிரி கண்டென்ட்லாம் மீடியா கண்டென்ட் அதிகமாக நீங்க பார்ப்பீங்க அப்படின்னா இந்த லேப்டாப் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். டிஸ்பிளே பொறுத்தவரை குறைன்னு சொல்ல போனோம் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸியான ஒரு டிஸ்பிளேயா வந்து இருக்குது. இதனால லைட்ஸ் எல்லாம் நம்ம பக்கத்தில் வச்சு யூஸ் பண்றோம், லைட்ஸ் கீழே இருக்கிறோம், இல்லைனா அவுட்டோர் யூஸ் பண்றோம் அப்படின்னா கிளார் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிற மாதிரியான ஃபீல் வந்து இருக்குது. ஸோ அது மட்டும் வந்து இவங்க வந்து கொஞ்சம் மேட் ஃபினிஷ் மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஸோ இப்போ இந்த வெப் கேமராவோட குவாலிட்டி எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம வந்து 1080 பிக்சல் வரைக்கும் மேக்ஸிமம் வந்து வீடியோ எடுத்துக்க முடியும். ஸோ நம்ம செக் பண்ண வரைக்கும் இதில் ரெக்கார்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு நார்மலான ஒரு குவாலிட்டி வந்து கிடைக்குது.
அதே நேரத்தில் சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே லோவாக இருக்குது. அடுத்து இந்த லேப்டாப் நம்ம உள்ள பிரித்து அது எப்படி இருக்குன்றதே வந்து பார்த்துருவோம். அது எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றத. ஸ்க்ரூலாம் ரிமூவ் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா 4124 mAh வந்து போட்டிருக்காங்க. இது வந்து 65 வாட் ஹவரில் ஒர்க்கிங் ஹவர் வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடி இருக்க பேட்டரி மாதிரிலாம் இல்லாமல் இப்போ வந்து ஒரு மாதிரி ஃபோனுக்கு வர பேட்டரி மாதிரி வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் வந்து 2 எக்ஸாஸ்ட் ஃபேன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து இந்த பைப்பிங் வருது பார்த்தீங்களா, இந்த பைப்பிங் இதுக்கு கீழே தான் வந்து இங்கே வந்து ப்ராசர் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா லிக்யூட் மாதிரியான விஷயம் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து இப்படி ஹீட் ஆகும்போது இந்த லிக்யூட் இந்த சைடு போகும், இந்த இடத்துல ஒரு வேப்பர் சேம்பர் மாதிரி கிரியேட் ஆகும். ஸோ ஒரு இந்த டியூப்லையும் ஸோ அதில் உள்ள அந்த ஹீட்டை வெளியேறதுக்கப்புறம் திரும்பவும் இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஃபோனில் எப்படி நமக்கு வந்து ஒர்க் ஆகுதோ, இப்போ ஃபோன் வந்து ரொம்ப சின்னதாக வந்து வச்சுருக்காங்க வேப்பர் சேம்பர்ன்ட்டு. இது வந்து அதிலே கொஞ்சம் பெரிய மாடல், அவ்வளோதான், பெரிய எவ்வளோ வித்தியாசம் கிடையாது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து வயர்லெஸ் மாடல் இது. ஸோ இதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இடத்துல மூடி வச்ச மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அது என்னன்றதை கழட்டி வந்து பார்த்துருவோம். மேலே வந்து ஒரு ரேப்பர் மாதிரி போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எஸ்எஸ்டியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எஸ்எஸ்டி தான் இது. கிட்டத்தட்ட 1 TB எஸ்எஸ்டி வந்து பார்த்திங்கன்னா என்ன சைஸில் இருக்குது பாருங்கள். திரும்ப அதே மாதிரி பேக் பண்ணிடுவோம். ஸோ இது ரெண்டும் தான் வந்து ஸ்பீக்கர்ஸு. ஸோ இதுலேருந்து வந்த சவுண்ட் தான் இதுக்குள்ளே வந்து இந்த இடத்துல கிரில் வழியாக வெளியில் போகிற மாதிரி வந்து செட் பண்ணியிருந்தாங்க. கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது இதில் Wi-Fi 6E வரைக்கும் மேக்ஸிமம் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம Wi-Fi 6 இருக்குது நம்மள்ட்ட, அது மூலமாக கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது Wi-Fiயோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து வேலை செய்யுது. ப்ளூடூத்தை பொறுத்தளவு இங்கே வந்து ப்ளூடூத் 5.1 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மள்ட்ட இருக்க TWS இல்லை வேறு ஏதாவது ப்ளூடூத் டிவைசஸ் கனெக்ட் பண்ணோன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே பேர் ஆகுது. அதே மாதிரி கொஞ்சம் தூரம் நம்ம தள்ளி எடுத்துகிட்டு போனாலும் பெரிய லெவலில் வந்து கட் ஆகிறது இல்லை லேக் ஆகிற இஷ்யூ வந்து பெரிய லெவலில் வந்து இல்லை. ஒரு லேப்டாப் அப்படிங்கும்போது அதில் இருக்க கீபோர்டும் ட்ராக் பேடும் ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் சொல்லுவேன். 75% கீபோர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மேலே வந்து டெலிட் அப்படின்றதுல ஆரம்பிச்சு அப்படியே பேக் ஸ்பேஸ், இங்கே வந்து ஆரோ பட்டன் ரைட் ஆரோலேருந்து வந்து க்ளோஸ் ஆகுது. ஃபங்க்ஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு வேற பட்டன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரியான நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ட்ராக் பேட் இருக்கேன் சொன்ன மாதிரி நல்லா பெரிய ஒரு ட்ராக் பேட் தான். கிளிக் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு ஃபீட்பேக் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்குலாம் இல்லை. யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல வந்து ஒரு ஃப்ளூயண்டான ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ ஒரு லேப்டாப் அப்படிங்கும்போது முக்கியமே அதில் இருக்க பர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ என்னதான் அதில் வந்து டிஸ்பிளே, என்னதான் அதில் இருக்க ஃபீச்சர்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்னா ஓரமத்துக்கு வைக்க வேண்டியதான். பட் இந்த லேப்டாப் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இன்டெலுடைய கோர் i5 13500H அப்படின்ற ஒரு சூப்பரான ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு லேப்டாப்புக்குன்னு உள்ள ப்ராசஸர் தான். ஏன்னா வந்து நம்ம டெஸ்க்டாப்பில் வர ப்ராசஸர் வந்து வேற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இதோடைய பர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் வந்து 12 கோர்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி 16 த்ரெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 12 கோர்ஸில் வந்து 4 பர்ஃபார்மன்ஸ் கோர்ஸும் 8 எஃபிஷியன்சி கோர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லேப்டாப்பை நம்ம செக் பண்ண வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்குது. காமிங் சிமுலேட்டர் 22, போசா ஹரிசான் 6 இந்த மாதிரியான கேம்ஸை கூட இன்ஸ்டால் பண்ணோம். மேக்ஸிமம் வந்து இந்த டிஸ்பிளே 60 ஃப்ரேம் பர் செகண்ட் தான் சப்போர்ட் இருக்கிறதுனால நம்ம கேமிங்கை பொறுத்தளவில் அதிகபட்சமான எஃபிஎஸ்க்கு வந்து போகிறதுக்கு வேலைகள் கிடையாது. 60 FPS பொறுத்தளவில் ஒரு சில இடங்களில் ஃப்ரேம் ட்ராப்ஸ் வந்து இருந்தது. அதேமாதிரி நம்ம வந்து செக் பண்ணியிருந்தோம். நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடச்சிச்சு. ஹீட்டிங் எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா நம்ம கேம் அதிக நேரம் ப்ளே பண்ணால் கூட ஒரு 40-42 டிகிரியில் வந்து செல்சியஸில் தான் அதிகபட்சமாக இதோடைய ஹீட்டிங் வந்து இருந்தது. பெரிய லெவலில் ஹீட்டிங் பிரச்சனைகள் வந்து இல்லை. எனக்கு தெரிஞ்ச வந்து இந்த வெண்டிலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. கேமிங் பற்றி பேசும்போது இதில் இருக்க கிராஃபிக்ஸ் கார்டை பற்றியும் பேசணும். இங்கே வந்து NVIDIAவோட இது அந்த மாதிரிலாம் எதுவும் கொடுக்கல. இன்டெலுடைய ஐரிஸ் XE அப்படின்ற ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க. 1080 பிக்சல் வரைக்கும் மேக்ஸிமம் வந்து சப்போர்ட் வந்து பண்ணுது. ப்ரீமியர் ப்ரோ எடிட் பண்ணும்போதுமே பார்த்தீங்கன்னா அப்படின்னா கொஞ்சம் லேயர்ஸ், அதாவது ஒரு 4-5 லேயர்ஸில் மேலே வச்சு எடிட் பண்ணும்போது கூட பெரிய லெவலில் லேகிங் வந்து இல்லை. அதே நேரத்தில் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நீங்கள் பிசியை கம்பேர் பண்ணும்போது அந்தளவுக்கு நம்மளால் வந்து ஸ்பீடு இதில் எதிர்பார்க்க முடியல. ஓரளவுக்கு ஆவரேஜான ஸ்பீடு தான் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் சின்ன சின்ன வீடியோலாம் எடிட் பண்ணுறீங்க அந்த மாதிரி இதுக்கெல்லாமே தாராளமாக ப்ரீமியர் ப்ரோக்கே இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு கிரியேட்டராக இருக்கிறீங்க, ஒரு 4 இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இதை யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இதுக்கு இந்த லேப்டாப் வந்து ஒரு நல்ல சாய்ஸாக வந்து இருக்கும். இப்போ ஒரு சில பெஞ்ச்மார்க் டெஸ்ட் இதில் வந்து பண்ணியிருந்தோம். அந்த பெஞ்ச்மார்க்கோட ஸ்கோர்ஸ் என்ன அப்படின்றத இப்போ வந்து பார்த்துடலாம். ஸோ சினி பெஞ்சோடைய R23 அப்படின்ற அந்த பெஞ்ச்மார்க் வந்து ரன் பண்ணும்போது நமக்கு வந்து மல்டி கோரில் வந்து 7691 பாயிண்ட்ஸும், அதே மாதிரி CPU சிங்கிள் கோர் ரன் பண்ணும்போது 1021 பாயிண்ட்ஸ் வந்து கிடச்சிச்சு. அதே CPU Z அப்படின்ற அந்த பெஞ்ச்மார்க் ரன் பண்ணும்போது CPU சிங்கிள் த்ரெட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 583.1 அப்படின்றதும், மல்டி த்ரெட்ல 4240 அப்படின்ற அந்த ஸ்கோர் வந்து கிடைச்சது. ஸோ இதுவே நோவா பெஞ்ச் ஸ்கோர் பார்க்கும்போது இங்கே
இதில் CPU ஸ்கோர் வந்து 1040யும் GPUக்கு வந்து 10 அப்படின்ற ஸ்கோரும் வந்து கிடைச்சிச்சு. மெமரி ஸ்கோரை பொறுத்தளவுல 261 அப்படின்றதும், ஸ்டோரேஜை பொறுத்தளவுல இதில் 427 அப்படின்றது கிடைச்சிச்சு. ஸோ ஓவரால் இந்த பெஞ்ச் மார்க்ஸ் வச்சு கம்பேர் பண்ணும்போது இந்த லேப்டாப் பொறுத்தளவுல ஓரளவுக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். இதோட ஸ்டோரேஜை பொறுத்தளவுல 1TB Gen 4 SSD வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து M.2 NVMe சப்போர்ட் உள்ளது. இதோடைய கிறிஸ்டல் டிஸ்க் மார்க் டெஸ்ட் வந்து பண்ணும்போது இதோடைய ரீட் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 5255 MBPS, அது மாதிரி ரைட் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 4917 MBPS நமக்கு வந்து கிடைச்சிச்சு. கிட்டத்தட்ட 5 GB per second வந்து பார்த்தீங்கன்னா ரீட் அண்ட் ரைட் ஆவரேஜா வந்து கிடைக்குது. ஒரு நல்ல ஒரு ஸ்பீடான ஒரு SSD அப்படின்னு சொல்லலாம். இது இல்லாம 16 GB DDR5 RAM வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 5200 MHz ஃப்ரீக்வன்சில சப்போர்ட் பண்ணக்கூடியது. ஸோ இது வந்து நல்லாவே ஃபாஸ்டான ஒரு ஃப்ரீக்வன்சின்னு சொல்லலாம். சாஃப்ட்வேர்னு பார்க்கும்போது இதில் Windows 11 ஹோம் ப்ரீ பில்டா வந்து கொடுக்குறாங்க. இது இல்லாமல் மைக்ரோசாஃப்ட் உடைய ஆஃபீஸ் 2021 இது வந்து உள்ளவே வந்து ப்ரீ பில்டா வந்து வந்துடும். ஸோ Windows 11 இதில் யூஸ் பண்ணுறதுக்குமே நல்லா வந்து ஃப்ளூயண்டாக தான் வந்து ஃபீல் ஆகுது. பேட்டரின்னு வரும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே வந்து 65 வாட்ஸ்ல ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 0 to 100 ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு 1.5 மணி நேரத்தில் நம்மளால பண்ண முடியுது. இன்டென்சிவான சில ஒர்க்ஸாக இருக்கட்டும், இதை பண்ணோம் அப்படின்னா 5லேருந்து 5.5 மணி நேரம் நமக்கு வந்து பேட்டரி லைஃப் இதில் வந்து 100 to 0 வர்றதுக்கு எடுத்துக்குது. ஸோ 5.5 மணி நேரம் அப்படின்றது தான் இதில் நல்லா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, நீ ஒரு லைட் யூஸராக இருக்கீங்க, சின்ன மீடியா எதுவும் பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் அதிகபட்சமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் இன்டெலுடைய யூனிசான் அப்படின்ற சாஃப்ட்வேர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமா நம்முடைய ஃபோனுக்கு வந்து இங்கே இருந்து டேட்டாவை ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும், ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே. அது மாதிரி ஃபோனில் இருந்து நீங்கள் அனுப்பிக்க முடியும். ஸோ ஓவரால் ஒரு 86,991 ரூபாய்க்கு இந்த லேப்டாப்புடைய விலை ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து கோர் i5 மாடல், இது இல்லாமல் i7 அப்படின்ற ஒரு மாடல் வந்து இருக்குது. ஸோ அது வந்து இன்னொரு 10,000 உங்களுக்கு வந்து கூட வந்து வரும். ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கோர் அதிகமாக இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து i7 கூட வந்து வாங்கிக்கலாம். ரொம்ப கிமிக்கா RGB லைட்ஸ் அந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் அப்படிலாம் இல்லாமல் மினிமலிஸ்ட்டாக எனக்கு ஒரு லேப்டாப் வேணும், OLED டிஸ்பிளே இருக்கணும், நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கணும், எடுத்துகிட்டு போகிறதுக்கு லைட் வெயிட்டாக இருக்கணும், அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த Lenovo Yoga 6i அப்படின்ற இந்த லேப்டாப் ரொம்பவே பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். இன்னொரு ரிவ்யூவில் சந்திப்போம். நான் ஜான்சன் ஃப்ரம் தமிழ் டெக். நன்றி, வணக்கம்.